அவங்க பார்வை பாருங்க, சாதி புத்தி. அது அந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய இந்த காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முதல் முறை கிடையாது மதிப்பிற்குரிய திரு திருமாவளவன் அவர்கள் சொல்வது. தொடர்ந்து 3 முறை சாதி புத்தி சாதி புத்தி சாதி புத்தி என்று முழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுடைய கோட்பாடு என்ன, அவர்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன, அவர் கட்சியினுடைய அடிப்படை என்ன? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதே போல சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, எந்த ஒரு சாதியையும் இழிவுபடுத்தக்கூடாது, எந்த ஒரு சாதியையும் விமர்சிக்க கூடாது என்பதுதான் அவங்களுடைய கோட்பாடு. ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க? சாதி புத்தி. அப்ப ஒரு குறிப்பிட்ட சாதிக்குன்னு ஒரு புத்தி ஏதாவது இருக்குதா? இந்த ஜாதிக்கு இந்த புத்தி, இந்த ஜாதிக்கு இந்த புத்தி, இந்த ஜாதிக்கு இந்த புத்தின்னு சொல்லிட்டு ஏதாவது கோட்பாடு வகுத்து வச்சிருக்கிறாங்களா? அதையும் தாண்டி நீங்கள் அதை சொல்லலாமா? சாதி இல்லைன்னு சொல்றீங்க, சாதியை குற்றம் சாடக்கூடாதுன்னு சொல்றீங்க, சாதி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சாதி ரீதியான அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு இகழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க சாதி புத்தி என்று சொன்னால் அது என்ன மாதிரியான வன்மம் மனசுக்குள்ள இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார், பிசிஆர், வன்கொடுமை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தில் என்ன கூறப்படுதுன்னா, ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள், ஷெட்யூல்ட நிறைய பார்ட்ஸ் பிரிவுகள் இருக்கு. அந்த செக்ஷன்ஸ்குள்ள நீங்க யாரையுமே இந்த சாதியோ அந்த சாதியோ பேரை சொல்லி அவங்கள கீழ்மைப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது, இழிவாக நடத்தக்கூடாது, சாதி பெயரை சொல்லி திட்டுவதோ வன்முறையை தூண்டுவதோ இருக்கக்கூடாது. அப்படி தூண்டினால் உங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பாயும் என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த சட்டம் என்பது ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு, பட்டியல் சமூகத்திற்கு பெருமளவுல பாதுகாப்பா இருக்குது. இதை ஏன் நான் இங்க குறிப்பிட்டு சொல்றேன்னா, இந்த சாதி புத்தின்ற வார்த்தையை இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இந்த வார்த்தையை பிரிதொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் வன்னியரோ அல்லது மற்றவர்களோ சொன்னா இந்நேரம் அவங்க மேல பிசிஆர் பாயும். அவங்க எப்படி வழக்கு கொடுப்பாங்க தெரியுமா? என்னுடைய சாதி புத்தி இது என்று சொல்லுகிறார், விமர்சிக்கிறார், என்னை கீழ்மைப்படுத்துகிறார், என்னை தாழ்த்துகிறார், என்னை அசிங்கப்படுத்துகிறார், என்னை அவமானப்படுத்துகிறார், என்னுடைய சமூகத்திற்கென ஒரு புத்தி இருக்கு என்று பொதுவெளியிலே கூறுகிறார்னு சொல்லிட்டு இந்நேரம் பிசிஆர் பாஞ்சிருக்கும். இந்நேரம் பல்வேறு இயக்கங்கள், புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார்கள். ஆனா இங்க அதற்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக அதை கேட்டுக்கிட்டு தான் போகணும். இதை கூட ஏன் இப்ப நம்ம சொல்றோம்னா, ஒரு சாதாரண நபர் சொல்றாங்கன்னா அது வேற. ஒரு கட்சியினுடைய தலைவர், இங்க சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று முழங்கக்கூடிய ஒருவர் இப்படி சாதி புத்தி என்று குறிப்பிட்டு கூறுவதனுடைய நோக்கம் என்ன என்று தெரியல. ஏன் நீங்க சொல்றீங்க அப்படி? அது என்ன மாதிரியான வார்த்தை? உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஆனா ஏன் நீங்க இதை அப்படி சொல்லணும்? அப்ப பிறரை தாழ்த்தி பார்க்கணுன்ற ஒரு எண்ணமோ